இந்த ஆண்டு ஐபிஎல்ல இதுவரைக்கும் கொல்கத்தா, ராஜஸ்தான், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த 3 அணிகளுமே பிளே ஆஃபுக்கு உள்ள போயிட்டாங்க. இப்படி இருக்க கடைசி அணியா நம்ம சிஎஸ்கே அணியா இல்ல ஆர்சிபி அணியா 2 பேர்ல யாரு பிளே ஆஃபுக்கு உள்ள போக போறாங்க அப்படிங்கறத முடிவு பண்ண போற பரபரப்பான முக்கியமான மேட்ச் இன்னைக்கு நடக்க இருக்கு. இப்படி இருக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி மழை பெய்யாதா அப்படின்னு கடவுளை வேண்டிட்டு இருந்த பெங்களூரு கிரிக்கெட் ரசிகர்கள் இன்னைக்கு மழை பெய்யக்கூடாது அப்படின்னு அவங்க எல்லாருமே கடவுளை வேண்டக்கூடிய சூழ்நிலை தான் அவங்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு மழை அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கறதால நம்ம MS தோனி சிஎஸ்கே அணியை ஜெயிக்க வைக்க இதுக்கு முன்னாடி அவர் கையாண்ட அதே பழைய யுக்திய அஸ்திரத்த ஆர்சிபி அணிக்கு எதிராக எடுத்து சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 மாற்றி இன்னைக்கு சிஎஸ்கே அணியை ஜெயிக்க வைக்க முக்கியமான முடிவை நம்ம சிஎஸ்கே அணியில MS தோனி அவர்கள் எடுத்திருக்காரு. அந்த வகையில் நேற்று மத்தியானம் சாயந்தரம் கூட பெங்களூரு சின்னசுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வெயில் அடிச்சுது. ஆனால் நேற்று இரவு மிட் நைட் நேரத்தில் மழை கிட்டத்தட்ட ஒரு 15 அரை மணி நேரம் வெளுத்து வாங்கியிருக்கு. இதனால இன்னைக்கு மேட்ச் நடக்க போற அந்த இரவு நேரத்திலையும் கண்டிப்பா மழை மிகப்பெரிய அளவில் பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வானிலை ஆய்வு மையம் ரிப்போர்ட் அதுவும் சொல்லுது. ஸோ இப்படி இருக்க கடந்த ஆண்டு ஐபிஎல் ஃபைனல்ஸ் நடக்கிறப்ப நம்ம MS தோனி அவருக்கு குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்துறப்ப அவங்க ஹோம் கிரவுண்ட்ல இதே மாதிரி தான் மழை 2 நாட்களும் மேட்ச் நடக்கிறப்ப பெஞ்சுது. அப்ப நம்ம MS தோனி அவர் எடுத்த முக்கியமான முடிவு கடைசியா சிஎஸ்கே அணி கப்பு வாங்கி கொடுக்க முக்கியமான ஒரு காரணமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே யுக்தியை தான் இன்னைக்கு ஆர்சிபி அணிக்கு எதிராகவும் சிஎஸ்கே அணி கடைபிடிக்க இருக்காங்க. அதாவது அன்னைக்கு டாஸ் ஜெயிச்சப்ப MS தோனி நாங்கள் 2வது ரன் சேசிங்கில் ஈடுபடுறோம் அப்படின்னு சொன்னார். அது நம்ம சிஎஸ்கே அணி பேட்டிங் பண்ணுறப்ப மழை பெஞ்சாலும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு பாதிப்பு ஏற்படுத்தல, குஜராத் அணிக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்துச்சு. ஸோ அதே யுக்தியை தான் இன்னைக்கு ஆர்சிபி அணிக்கு எதிராகவும் சிஎஸ்கே அணி டாஸ் ஜெயிச்சோம்னா கண்டிப்பாக ரன் சேசிங்கில் தான் ஈடுபடணும் அப்படின்னு நம்ம MS தோனி முடிவு எடுத்திருக்காரு. அதே போல் இந்த முக்கியமான ஆட்டத்திற்கான சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11ல தோனி 3 முக்கியமான மாற்றத்தை நிகழ்த்த இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. இதில் ஓப்பனரா ருத்ராஜ், ரச்சின் 2 பேருமே தான் இறங்க போறாங்க. 3வது பிளேயரா தாரி மிஷல், 4வது பிளேயரா சிவம் தூபே, 5வது பிளேயரா மொயின் அலி இருந்தா அவர் விளையாண்டுருக்கணும், அவர் இல்லை அப்படிங்கிறதால சமீர் ரிஸ்வி அவர் தான் விளையாட போறாரு. ரஹானே அவரை தோனி அவர்கள் இந்த மேட்ச்லையும் சேர்க்கதா இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வெளியாகி இருக்கு. 6வதா ரவீந்திர ஜடேஜா, 7வதா நம்ம MS தோனி, 8வதா மிச்சல் சாண்ட்னர், 9வது பிளேயரா துஷன் தேஷ்பாண்டே, 10வது பிளேயரா சமர்ஜித் சிங், கடைசி 11வது பிளேயரா கிளீசன். இதுல இம்பாக்ட் பிளேயரா தேவைப்பட்டா ஷர்துல் தாகூர், ஒருவேளை பேட்டிங்ல இம்பாக்ட் பிளேயர் தேவைப்பட்டா அஜிகே ரஹானே. ஸோ இந்த மாற்றங்களோட தான் இன்னைக்கு ஆர்சிபி அணிக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே அணி இந்த முக்கியமான மேட்சை எதிர்கொள்ள இருக்காங்க. மேலும் மழை அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிறதால கடந்த ஆண்டு ஐபிஎல் ஃபைனல்ஸ்ல பயன்படுத்தின அந்த யுக்தியை நம்ம தோனி பயன்படுத்த போறாரு அப்படிங்கிறதால இந்த மேட்ச்லையும் நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிப்பாங்க அப்படின்னு கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம்.